ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமேசான் ரீட்டைல் FSSAI செல்லிங் அப்ளிகேஷன் அப்ளை செய்வது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு மூணாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் சீட்டை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ப்ராடக்ட் டீட்டெயிலு அப்புறம் ப்ராடக்ட் நேமு எல்லாம் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதை வேறு ஃபார்மேட்டில் நம்ம மாற்றணும். அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து ஃபுட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். மூணாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் சீட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸல் சீட்டை நம்ம ப்ராடக்ட் நேமு அப்புறம் பிராண்ட் நேமு அப்புறம் வேலிடிட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த சேவ் பண்ண ஃபைலை நம்ம அப்படியே அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணால் தான் அதை அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ கூகுள் வந்துட்டு நீங்கள் இந்த சர்ச் பாக்ஸில் என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னா எக்ஸல் டு பிடிஎஃப் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள் எக்ஸல் டு பிடிஎஃப் கன்வெர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா smallpdf.com அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து லிமிட்டடாக தான் வந்து நம்ம பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ilovepdf.com அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து அன்லிமிட்டடாக நம்ம வந்து மெர்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ilovepdf அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். மேலே டாப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் மெர்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து PDF டு எக்ஸல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பாருங்கள் எக்ஸல் டு பிடிஎஃப்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் எக்ஸல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸல் ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ அங்கே அந்த எக்ஸல் ஃபைல் இங்கே லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் டவுன்லோட் PDF கொடுத்தாலும் சரி, இல்லை கொடுக்காம விட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதை ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ அந்த எக்ஸல் ஃபார்மேட்டு இப்படி தான் மாறும். அதாவது 3 ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா பிராண்ட் நேம் அப்புறம் வந்து வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆர்கானிக் ஆர் ப்ராடக்ட் இம்போர்ட்டட் அப்படி சொல்லி அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அதை எடுத்துக்குவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸல் ஃபைலை பிடிஎஃபாக மாற்றி அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணி FSSAI லைசன்ஸை நீங்கள் அப்ரூவ் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ்.